வணக்கம். கடகராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சே. கடகராசி ஏன் சொல்லலன்னு சொல்லி நண்பர்களும் அன்பர்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதுக்குரிய அந்த கால அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது. இன்று கிடைத்தது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அன்பர்களுக்காக சொல்ல போறேன். கடகராசிக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு அஷ்டம சனி விலகிருச்சுங்க. அஷ்டம சனியால நீங்க 2.5 வருஷங்களா விதவிதமான மனச்சஞ்சலங்களுக்கு ஆளாகியிருப்பீங்க. சிலர் திடீர் விபத்துக்களை சந்திச்சிருப்பீங்க. சிலர் திடீர்னு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அஷ்டம சனி விலகிவிட்டது. இந்த சனிப்பெயர்ச்சியால் அந்த அஷ்டம சனி விலகிவிட்டது. அஷ்டம சனி விலகியதால் மனச்சஞ்சலங்கள் குறைகின்றன, விலகுகின்றன, நீங்குகின்றன. வம்பு வழக்குகள் முடிகின்றன, தொலைகின்றன. நிம்மதி. திடீர் சின்ன விபத்துக்கள் பெரிய விபத்துக்கள் நடைபெறுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள். ஆக அஷ்டமச்சனி விலகுவதால் நலமடை போகிறீர்கள். முதலாவது நற்செய்தி. அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? அடுத்த ஸ்தானத்துக்கு போகுதா இல்லையா? அதனால கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம்? கடகராசிக்காரங்க கல்வியின் பொருட்டும் வேலையின் பொருட்டும் தொலைதூரத்தில் சென்று பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். சரி, கொஞ்ச வயசுல உள்ளவங்களுக்கு உங்களுடைய தந்தை வெளி மாநிலங்களிலோ வெளிநாட்டிலோ சென்று வேலை வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அந்த உங்களுடைய திட்டமிடுவதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். வழக்கமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்களானால் லாபங்கள் கிடைக்கும். வரக்கூடிய அந்த காலம் தள்ளி போகும். அவ்வளவுதான், லாபம் தள்ளி போகும். சரி, உங்களுடைய மூத்த இளைய சகோதரர்களிடத்தில் கருத்து வேறுபாடு தோன்றுவதை தடுக்கும் விதமாக நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். மூத்த சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம். இவையெல்லாம் அடுத்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள். சின்ன சின்ன பிரச்சனை தானே. அப்பா வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது வருமானம் ஈட்டுறதுக்கு தானே. நீங்க கல்வியின் பொருட்டும் பணியின் பொருட்டும் வெளியிடங்களில் வேலை பார்க்கறது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தானே. இளைய மூத்த சகோதரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பிரச்சனை தலை தூக்குனா யாராவது விட்டு கொடுத்து நல்ல முறையில் இந்த 2.5 வருஷத்தை கழித்து விட்டு செல்ல வேண்டியதான். லாபமெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் காலதாமதித்து வரும். 5 நாளையில வரக்கூடிய ஒரு லாபம் 10 நாளையில வரப்போகுது. அதனால இந்த அஷ்டமச்சனி விலகுவதால நீங்க நன்மையை தான் எதிர்நோக்க போறீங்க. இது அடுத்த ஸ்தானத்துக்கு போறதுனால வந்த பலன். அடுத்த ஸ்தானத்துக்கு போற அந்த காலகட்டத்துல வேற சில நன்மைகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க சில பேர் நகைகள் பொருள் சேர்ப்பீங்க. பொண்ணு வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. சில பேர் வீடு வாங்கி மகிழ்வீங்க. சில பேர் புது வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. சில பேருடைய பிள்ளைகளினுடைய கல்வி தொழில் நன்றாக இருக்கிறது.
உங்களுடைய வாழ்க்கை துணைவியினுடைய வருமானம், தொழில் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணைவினுடைய வருமானம், தொழில் நன்றாக இருக்கிறது. அற்புதம் தானே? இந்த 2.5 வருஷம் நீங்க படாத பாடு பட்டுட்டீங்க. இப்போ உங்க பிள்ளைகளினுடைய தொழில், படிப்பு நன்றாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைவி, கணவன் அல்லது மனைவி, அவருடைய தொழில் நன்றாக இருக்கக்கூடியது, வருமானம் நல்லா வரப்போகுது. சில பேருடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு, துணைவிகளுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டிலோ அலுவலகத்திலோ தெரியாதவர்களை பணிக்கு அமர்த்தக்கூடாது. தெரியாதவங்களை பணிக்கு அமர்த்தக்கூடாது. அதன் காரணமாக வம்பு, வழக்குகள், பிரச்சனைகள் வரலாம். சரி, நீங்க பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல முதலீடு செய்வீங்கிறத கவனமாக பார்த்து முதலீடு செய்யுங்க. அதில் பிரச்சனைகள் வரலாம். ஷேர் மார்க்கெட் போன்றவைகள், அந்த நிறைய இப்பெல்லாம் ஃபைனான்ஸ் ஸ்கீம் விளம்பரப்படுத்துறாங்க. அதில் ஏதேனும் சேரும் பொழுது ஒரு தடவைக்கு பல முறை யோசனை செய்து அதில் சேரவும். ஏன்னா அதுல இனம் புரியாத வகைகளில் பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இனம் புரியாதவர்களை, அறியாதவர்கள், தெரியாதவர்களை பணிக்கு அமர்த்துவதில் பிரச்சனைகள் வருவதை இந்த காலகட்டம் குறித்துணர்கிறது. கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். சாட்சி கையெழுத்து போடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு நீங்கள் சொல்ல ஒன்று நினைத்து டங்க் செழிப்பாகி வேறு ஒன்றை சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப சுருக்கமா இத தொகுத்து சொல்றதாக இருந்தால், இந்த சனிப்பெயர்ச்சியினால் அஷ்டமச்சனி விலகி நீங்கள் மனச்சஞ்சலங்கள், வீண் வம்பு வழக்குகள், துன்பங்கள், விபத்துக்கள் அனைத்திலும் இருந்து நிம்மதியாக விடுதலை பெறுகிறீர்கள், நலம் பெறுகிறீர்கள், நன்மை அடைகிறீர்கள். அஷ்டமச்சனி விளங்குவதால் மனச்சஞ்சலங்கள் நீங்கி நன்மை அடைகிறீர்கள், நலம் பெருகும். தொழில் நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் தந்தையாரும் தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு சென்று வருவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபம் நன்றாகத்தான் வருகிறது, ஆனால் சற்று தாமதமாக வரும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய கல்வி, தொழில் நன்றாக இருக்கிறது. மனைவியினுடைய தொழில் வருமானம் நன்றாக இருக்கிறது. கணவனுடைய தொழில் வருமானம் நன்றாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கை துணைவர், துணைவிகளுக்கு பதவி உயர்வுகள் கூட வரலாம். ஆடை, அணிகலன்கள், வெள்ளி, தங்கம் போன்ற பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் வீடு, வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அறியாத தெரியாதவர்களை வீட்டிலோ அலுவலகத்திலோ வேலைக்கு அமர்த்தி சிரமங்களை சந்திக்க வேண்டாம். கடன் கொடுப்பதில், வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். சாட்சி கையெழுத்து போடுவதில், ஜாமீன் போடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத இனங்களில் முதலீடு செய்யக்கூடாது. ஷேர் மார்க்கெட் போன்றவர்கள் முதலீடு செய்யும் பொழுது யோசனை செய்து முதலீடு செய்யவும். டங்க் ஸ்லிப்பாகி நீங்கள் ஒன்றை சொல்ல நினைத்தது ஒன்று, சொல்லியது ஒன்றாகி சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், அஷ்டமச்சனி விலகி அனைத்து துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். வீடு, வாகனங்களை வாங்க போறீங்க. நல்ல செலவுகளை செய்ய போறீங்க. தொழில் நிமித்தமா வெளியூர்களுக்கெல்லாம் போக போறீங்க. நல்லது தானே? சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.